வணக்கம். இப்போ அண்ணனின் அன்புங்கிற கதையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மகாராஷ்டிரான்னு ஒரு பிரதேசம் இருக்குது இல்லையா நம்ம இந்தியாவில். அங்கே ஒரு குடும்பம் இருக்குது. அதில் ஒரு அண்ணனும் தங்கையும் மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்பா அம்மா இல்லை. அந்த அண்ணன் ரொம்ப பாடுபட்டு சம்பாதிக்கும்போது அந்த பொண்ணு நல்ல அழகான பொண்ணு. ஒரு பணக்காரன் பார்த்து ஆசைப்படவுங்க இவர் சரின்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாரு. தன் சக்திக்கு மீறி கடனை வாங்கி அந்த பொண்ணுக்கு நகை எல்லாம் போட்டு பட்டு சேலையெல்லாம் வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணி அனுப்பிடுறாரு. அந்த பொண்ணு வசிக்கிறது ஒரு பெரிய பங்களாவில் புருஷனாக. அப்போ ஒரு நாள் இந்த ராக்கி கட்டுவாங்க இல்லையா சகோதர பாசத்துக்காக, அதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சகோதர பாசத்தை பார்க்குறதுக்காக நிறைய பலகாரம் இதெல்லாம் வாங்கிட்டு போகிறார். போனால் இவ கொஞ்சம் அழுக்கு வேஷ்டிலாம் கட்டிட்டு போகிறாரு. ஒரு தூக்குவாளியில் அந்த பால்கோவா அது இதுன்னு வச்சு எடுத்துகிட்டு வர்றாரு. கடையில் வாங்கினது தான். எடுத்துகிட்டு வரும்போது இந்த பொண்ணு உள்ளே தலை சீவிட்டுருக்குறாங்க, வசதியாக இருக்கிறாங்க. அந்த வேலைக்காரம்மா பார்த்துட்டு, அம்மா உங்கள் அண்ணன்னு சொல்லி யாரோ ஒருத்தர் நிற்கிறாருமா, அழுக்கு வேஷ்டியோடு இருக்கிறாரு, கையில் ஒரு தூக்கு வச்சுருக்கிறாரு, அந்த பலகாரம் கொண்டு வந்திருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. இதை எட்டி பார்த்துட்டு எங்கள் அண்ணன் தான் கொண்டு போய் அந்த பசுநாடு கட்டியிருந்தவங்கள அந்த கொட்டியில் கொண்டு போய் உட்கார போய் நான் வர்றேன் அப்படின்னோடனே அந்த பொண்ணு சரின்ட்டு அந்த தூக்கம் மட்டும் வாங்கிட்டு வந்துருந்தேன். தூக்கம் வாங்கிட்டு வருது. உடனே கொண்டு போய் அந்த பசுமாட்டு கொட்டியில் உட்கார வச்சிடுறாங்க அந்த வேலைக்கார பொண்ணு. அவர் ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டே உட்காந்துருக்கிறாரு. சாப்பாடே போடலை அந்த பொண்ணு, சாப்பாடு போடலை. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு 3 மணி ஆன உடனே பழைய சோறு இருக்கு இல்லையா, பழைய சோறு ஊசி போன குழம்பு, அது சரியாக கூட சுட வைக்கல, ஊசி போயிடுச்சு. அதை வேலைக்காட்ட கொடுத்து போய் கொடு அப்படின்னோடனே சரின்ட்டு கொண்டு போய் அந்த பொண்ணு கொடுத்தோடனே அதையும் அவர் என்ன பண்ணுறாரு, அன்பு தங்க கொடுத்துச்சுன்னு சாப்பிட்றாரு. வாந்தி வருது, சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு சரி நான் போயிட்டு வரேன்னும்போது அவள் வர்றா. போயிட்டு வானே அப்படிங்கிறா. ஏன்னா அவர் பணம் எதுவும் கொண்டு வரல, நகை எதுவும் கொண்டு வரல, வெறும் ஸ்வீட் மட்டும்தான் வாங்கிட்டு வந்துருக்கிறாரு. சரின்ட்டு போயிடுறாரு. போனவர் என்ன பண்ணுறாரு, வேலை பார்த்துட்டு இருக்கிறது இன்னொரு ஆள்கிட்ட போய் வேலை பார்க்குறாரு. வேறு இங்கே பயிர் பச்சையும் பண்ணுறாரு, இன்னொரு ஆள்கிட்டையும் அடிமத்தனமாக ஒரு வேலையும் பார்க்குறாரு. அப்போ 2 மடங்கு காசு வரும்போது இவர் ஒரு ஆளும்போது செலவு இல்லை, காசு நிறைய சேருது. அதுக்கு அடுத்த வருஷம் என்ன பண்ணுறாரு, கொலுசு வாங்கிட்டு வர்றாரு, வெள்ளி கொலுசு வாங்கிட்டு வந்த உடனே அங்கே நிற்கிறாரு தங்கச்சி வீட்டில். உடனே அம்மா உங்கள் அண்ணன் திரும்ப வந்திருக்கிறாருமா இந்த வருஷம்னா அந்த வேலைக்காரமா சொல்லுது. அவர் என்ன பண்ண வந்திருக்கிறாருன்னு பார்த்தியா இல்லையே அப்படின்னு, ஒரு நகைப்பெட்டி வச்சுருக்கிறாருமா. அப்படியா, உள்ளே கூப்பிட்டு உட்காரவே அப்படின்னு சரிட்டு உள்ளே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. உட்காந்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு, இந்தாம்மா உனக்காக நான் வாங்கிட்டு வந்த அன்பு பரிசுங்க இருக்கிறாரு, 2 கொலுசு நல்ல பெரிய கொலுசாக இருக்குது. உடனே இவர் முகம் வளர்ந்து அண்ணே ரொம்ப அழகாக இருக்குண்ணே அப்படின்னு வாங்கிக்கிறார். வாங்கிட்ட உடனே சரி நான் போயிட்டு வரேன்னா அப்படிங்கிறாரு. இருங்க நான் கொஞ்சம் உட்காருங்க, நான் கொலுசு போட்டு வரேன் அப்படின்ட்டு போய் உள்ளே கொலுசை மாட்டிட்டு அதை நடந்து வரும்போது ஜல் ஜல்னு சத்தம் வரணும். அது என்ன சொல்லுது, பழைய சோறு ஊசி போன குழம்புன்னு ஒரு பாட்டு பாடும். திரும்ப அடுத்த கால வைக்கிற பழைய சோறு ஊசி போன குழம்புன்னு. இது என்னது இப்படி பாடுது அப்படின்ட்டு, அண்ணே இது என்னென்ன பாடுது, நீ செய்கிறதா அது பாடுதுமான்னு சொல்லிட்டு விருட்டுன்னு குதிரை ஏறி போயிட்டாரு. இப்போ இது எப்படி இருக்குது, அண்ணனின் நண்பர் தூசி மாதிரி நினச்சார். ஆனால் அந்த அண்ணனோட மனசு ரொம்ப விசாலமானதுன்னு அவர் காமிச்சிட்டு போயிட்டார். பழிக்கு பழி வாங்கலை, நல்லதை செஞ்சுட்டு அவர் செஞ்சதை சொல்லி காமிச்சிட்டு போயிட்டார். அதனால் சகோதரர்கள் ஒற்றுமையாக இருக்கணும், இந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது. வசதி வந்தவங்கிறது தான் இதில் இருக்கிற நீதி போடணும். பிடிச்சிருக்கா? தயவுசெய்து சொல்லுங்கள். நன்றி.